மதுரை விமான நிலைய பகுதிகளில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது இயல்பை விட 8 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகம் எனவும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் நேற்று 11 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியுள்ளது. குறிப்பாக மதுரை, நாகப்பட்டினம், திருச்சி ஆகிய பகுதிகளில் அதிகமான வெயில் வாட்டி வதைத்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த சில தினங்களாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தது. இந்நிலையில் மீண்டும் வெயில் வாட்டி வதைக்க தொடங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சொத்து தகராறு காரணமாக வழக்கறிஞர் முருகானந்தத்தை அவரது உறவினரும் தனியார் பள்ளியின் தாளாளருமான தண்டபாணி கூலிப்படை வைத்து கொலை செய்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக தண்டபாணி மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் சிங்காரா நீர்மின் நிலையத்திற்கு செல்லும் சாலையில் புலி ஒன்று சுற்றித் திரிந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மசினக்குடியிலிருந்து சிங்காரா மின் வாரியத்தை நோக்கி வந்த வாகனத்தை கண்ட புலி நீண்ட தூரத்திற்கு சாலையிலேயே நடந்து சென்றது. வாகன ஓட்டி பின்தொடர்ந்து வந்த போதிலும் எந்த சலனமும் இல்லாமல் புலி கம்பீரமாக நடந்து வனத்திற்குள் சென்று மறைந்தது. திருப்பத்தூர் அரசு பொது மருத்துவமனையில் மகளிருக்கான ஐசியு வார்டில் 2 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் நோயாளிகளின் உறவினர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மின்கசிவு காரணமாக மகளிருக்கான மேம்படுத்தப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நோயாளிகள் வேறு வார்டுக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர்களின் உறவினர்கள் மின்வசதி இல்லாத வார்டு பகுதியிலேயே அனுமதிக்கப்படுவதால் கடும் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே காற்றின் வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் அரசு பேருந்தின் மேற்கூரை பறந்து சென்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திண்டுக்கல்லில் இருந்து குரந்தம்பட்டிக்கு வந்த அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது. அப்போது காற்றின் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த பேருந்தின் மேற்கூரை துண்டு துண்டாக பறந்து சென்றது. இதனால் பேருந்து சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். கேரள மாநிலம் பெருங்காத்தூரில் ஓடும் பேருந்தில் நடத்துனர் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இரிங்கானூரைச் சேர்ந்த விஷ்ணு என்ற பேருந்து நடத்துனர் பாஸ் இல்லாமல் பயணித்த மாணவியிடம் முழு கட்டணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து 4 பேர் சுற்றி வளைத்து விஷ்ணுவை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் புதுச்சேரி மாநிலத்திற்குட்பட்ட மாகே தலசேரி கூட்டுறவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் தாக்குதல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் சிஆர்பிஎஃப் வளாகத்தில் காவலரின் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் போக்ஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். காவலரின் 13 வயது மகள் கராத்தே பயிற்சியை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது சுரேஷ்குமார் என்ற சிஆர்பிஎஃப் காவலர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக சிஆர்பிஎஃப் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்ட போதிலும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து ஆவடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போக்ஸ்கோ சட்டத்தில் சுரேஷ்குமார் கைது செய்யப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேர் நிலையத்தை அணைப்பாளையம் பகுதியில் அமைக்க ஆதரவு தெரிவித்து திமுக சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து ஆணையாளரிடம் மனு வழங்கினர். அணைப்பாளையம் பகுதியில் பேர் நிலையம் அமைக்க ராசிபுரம் பேர் நிலைய மீட்புக் குழு மற்றும் ராசிபுரம் மக்கள் நலக்குழு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திட்டமிட்ட இடத்தில் புதிய பேர் நிலைய கட்டுமான பணியை விரைந்து தொடங்க வேண்டும் என்று திமுகவினர் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லையில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்திற்கு சொந்தமான அரிசி குடோனில் மேற்கூரை ஓட்டையை அடைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்ட தொழிலாளி முருகன் 40 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். முருகனின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பணி செய்ய அழைத்து சென்ற அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கவும் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அரியலூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2022இல் ஏலாக்குறிச்சியை சேர்ந்த ராஜபாண்டியன் 11ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமியை காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்து அவரிடமிருந்து 18 சவர நகைகளை பெற்று ஏமாற்றிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். அரியலூர் மகிழா விரைவு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ராஜபாண்டியனின் பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்கு ஆயுள் சிறை தண்டனையும் நகை மோசடிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிடப்பட்டது. நாகையில் 251 மாற்றுத்திறனாளிகளுக்கு 59 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் வீல்சேர், காதொலி கருவி, பேட்டரி சைக்கிள், 3 சக்கர சைக்கிள், சக்கர நாற்காலி, செயற்கை உறுப்புகள், செல்போன், பார்வையற்றவர்களுக்கான ஊன்றுகோல் உள்ளிட்டவற்றை எம்எல்ஏ நாகை மாலி, ஆட்சியர் ஆகாஷ் ஆகியோர் வழங்கினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் மாம்பட்டு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவில் பக்தர்கள் 508 பால்குடம் சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். குடக்கரை அருகே முத்துமாரியம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அப்போது ஏராளமான பெண் பக்தர்கள் பக்தி பரவசத்தில் சாமி ஆடினர். திருப்பத்தூர் தலைமை அரசு மருத்துவமனையில் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜமனப்புதூர் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடத்தின் ஜன்னல் மேற்கூரையில் அமர்ந்து தற்கொலை மிரட்டல் விடுத்தார். தன்னை சிலர் கொலை செய்யப் போவதாக மிரட்டுவதாக குற்றஞ்சாட்டிய நிலையில் காவலர்கள் அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக இருந்தது என்றால் இந்தியா ஏன் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பினார். மாநிலங்களவையில் பேசிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக இருந்தது, ஆனால் அது தீர்க்கமானதா இல்லையா என்பதை காலம்தான் பதில் சொல்லும் என்றார். If you ask me, was Operation Sindoor strong? I would say yes. Was Operation Sindoor successful? I would say yes. If you ask me, was Operation Sindoor decisive? I can only say time will tell. விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் இந்திய பொருட்களுக்கு 25% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 1 மாதமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இறுதி ஒப்பந்தம் ஏற்படவில்லை. கடந்த 2024ஆம் ஆண்டு அமெரிக்கா இந்தியாவிலிருந்து 7.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்திருந்தது. நெல்லை அருகே உதவி ஆய்வாளரை அரிவாளால் வெட்ட முயன்றவர் முதலில் சிறுவர் என கூறப்பட்ட நிலையில் ஆவணங்களை சரிபார்த்தபோது அவர் சிறுவர் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. பாப்பாக்குடியைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் சண்முகசுந்தரம் ஆகியோர் மதுபோதையில் சக்தி என்பவரை அரிவாளால் வெட்டியதாக தெரிகிறது. இதனை விசாரிக்கச் சென்ற காவல் உதவி ஆய்வாளர் முருகனையும் சண்முகசுந்தரம் அரிவாளால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. தற்காப்புக்காக முருகன் துப்பாக்கியால் சுட்டதில் சண்முகசுந்தரம் காயமடைந்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கரடி ஒன்று சாலை ஓரம் நின்ற பால் வாகனத்திலிருந்து பாலை ருசித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. கேர்பெட்டா பகுதியில் பால் பாக்கெட்டுகளை விநியோகம் செய்யும் வாகனம் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது வழியாக சென்ற கரடி ஒன்று வாகனத்தின் மீது ஏறி லாவகமாக கதவை திறந்து பால் பாக்கெட்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து ருசித்தது. இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க வனத்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மதுரை உசிலம்பட்டியில் பிறந்து 3 நாட்களான பச்சிளம் குழந்தை தாய்ப்பால் அருந்தும்போது மூச்சு திணறி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. ராஜாக்காப்பட்டியைச் சேர்ந்த ராஜா என்பவரின் மனைவி ரியாவுக்கு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. பால் அருந்திய குழந்தை தூங்குவதாக பெற்றோர் நினைத்திருந்த நிலையில் வெகு நேரமாக எழாமல் இருந்ததால் உயிரிழந்தது தெரியவந்தது. விருதுநகர் அருகே மாலை வெயிலை வரவேற்கும் விதமாக மயில் தோகை விரித்து நிற்கும் காட்சி அதிகம் பேரை கவர்ந்தது. தாயல்பட்டியில் உள்ள ஒரு வீட்டின் மாடியில் மயில் ஆடியதை பலரும் பார்த்து ரசித்தனர். கரூரில் பாரத் பெட்ரோலியம் பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு தடுக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஒத்திகை நடைபெற்றது. கேரள மாநிலம் கொச்சினில் இருந்து 293 கிலோமீட்டர் தூரத்திற்கு கோவை வழியாக பைப் லைனில் பெட்ரோல் கொண்டுவரப்பட்டு கரூர் ஆத்தூரில் உள்ள சேமிப்பு கிடங்கில் சேகரிக்கப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து தீயணைப்பு துறையினர் ஒத்திகை நிகழ்த்தி காட்டினர். நாகை மாவட்டம்
மாவட்டம் திருக்குவளை அருகே 5 அரசு பள்ளிகளில் தனியார் அறக்கட்டளை சார்பாக புதிதாக குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் பொருத்தப்பட்டன. கல்வி மரம் அறக்கட்டளை சார்பில் வலிபலம், கீரங்குடி, கொடியாலத்தூர், ஆதமங்கலம், தென்மருதூர் ஆகிய பகுதிகளில் உள்ள 5 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகளில் 1 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. தண்ணீரை பருகிய மாணவர்கள் சுத்தமான குடிநீர் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி வழியாக இலங்கைக்கு செறிவூட்டப்பட்ட கஞ்சா எண்ணெய் கடத்த முயன்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த கடத்தல் கும்பல் தலைவன் சிலுவைராஜை போதை தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் இருந்து தூத்துக்குடி வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்த 4400 கிலோ கஞ்சா எண்ணெயை வாகன தணிக்கையில் போலீசார் கைப்பற்றினர். கூட்டாளிகள் பிடிபட்ட நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த சிலுவைராஜ் சென்னை வந்த நிலையில் பிடிபட்டார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் விவசாய கடன் பெற தடையில்லா சான்று வழங்க பணம் வசூல் செய்வதாக வங்கி மேலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எருக்கம்பட்டு, பத்தலப்பள்ளி, கமலாபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன் பெறுவதற்கு தடையில்லா சான்று வழங்க வங்கி மேலாளர்கள் பணம் வசூலிப்பதாக கூறி SBI வங்கி முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு, மாநில அரசு விவசாயிகளிடம்